இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பலாக்கொட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை கிராம்பு, 10 மிளகு சேர்த்து அரைச்சிட்டு இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது வேக வச்சுருந்த பலாக்கொட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது தக்காளி பியூரி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பலாக்கொட்டையில் வாயு அதிகமாக இருக்கும், ஸோ பெருங்காயத்தூள் சேருங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கறிவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து மேலே பறக்க தூவி விட்டுடலாம். நமக்கு இப்போ சுவையான பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கத்திரிக்காயும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை சாப்பிடும்போது நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.